வெற்றிகரமா இல்ல. ஆனா, அவங்க செயல்பட்ட இடத்துலலாம் வந்துட்டு அழுத்தமாக செயல்பட்டார்கள். அது மாநாடா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாணாக்கர்களுக்கு கூட்டு புத்தகம் வழங்கி, அப்ப அவர் கொள்கைகளை பேசுனதா இருக்கட்டும், அப்புறம் அந்த கொடி அறிமுகமாகட்டும், அப்ப கொடி இது பண்ணும்போது வந்துட்டு அந்த உறுதிமொழி ஏற்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாநாடு, மாநாட்டுக்கு பிறகான அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடு, அதுக்கப்புறம் கடைசியா பரந்தூர். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு அழுத்தமா பேசினாரு. அது வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு முத்திரையை இந்த ஓராண்டு காலத்தில் மக்கள் மனதில் பதித்து விட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ம். 1. ஆனா, இது மக்கள பரவலா போயிட்டு சென்று சேர்ந்துருச்சு அப்படின்னம்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரசிகத்தன்மையும் தாண்டிய ஒரு நிலை. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்தாலும் கூட, பல தமிழர்கள் தமிழ்நாடு சந்தித்த பல்வேறு பல சிக்கல்களுக்கு வந்துட்டு, தமிழக வெற்றி கழகம் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றது உண்மை. 2வது விஷயம், அவங்க எப்படி அவங்களுடைய கட்சிய கொண்டு போறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பெருத்த ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருக்குது. இது 2த்துல தான் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு.